பாபாவின் உதி தனது குழந்தைகளுக்கு அவர் வழங்கியுள்ள கொடை. அவர் விற்றுச் சென்றிருக்கும் அன்பான சொத்து. பாபாவிடமிருந்து தங்களது தந்தையாகிய தாயிடமிருந்து அவரது குழந்தைகளுக்கு கிடைத்திருக்கும் விலை மதிப்பில்லாத வாரிசுரிமை. அவரது குழந்தைகள் அனைவரும் நீராடிய பின் வேலைக்கு செல்வதற்காக வீட்டை விட்டு கிளம்பும்போது அல்லது புதிய முயற்சியிலோ பணியிலோ ஈடுபடுவதற்கு முன்பும் தங்களது நெற்றியில் உதியை பூசிக்கொள்வதை ஒரு நியதியாகவே கொள்ள வேண்டும். ஒரு துளி உதியை தண்ணீரில் கரைத்து காலையில் அன்றாட தினத்தை துவக்குவதற்கான முதல் வேலையாகவும் இரவில் கடைசி முறையாகவும் உதி என்ற தேனை பருக வேண்டும். எவருக்காவது உடல் நலமின்றி இருந்தாலோ அல்லது நோயுற்று இருந்தாலோ அவர்களை நோயிலிருந்து விடுவிக்க பாபாவிடம் உண்மையாக பிரார்த்தித்து கொண்டு உதியை தண்ணீரில் கலந்து கொடுக்க வேண்டும். பாபாவின் உதியை பாபாவாகவே எண்ணி அதில் நம்பிக்கை கொள்ளுங்கள். அவர் உங்களது அனைத்து பொருள் சார்ந்த உடல் சார்ந்த லௌகீக கஷ்டங்களையும் நீக்கி உங்களது நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் ஒளியினாலும் சக்தியினாலும் நிரப்பிவிடுவார். பரமம் பவித்ரம் பாபா விபூதிம் பரமம் விசித்திரம் லீலா விபூதிம் பரமார்த்த இஷ்டார்த்த மோக்ஷப்பிரதானம் பாபா விபூதிம் இதமாஸ்ரயாமி. சத்குரு இந்த நொடி பொழுதும் எப்பொழுதும் நம்முடனேயே இருந்து நம்மை காக்கிறார். ஓம் சாய்ராம்.